மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமா இந்த வாரம் அமையும். சந்திராஷ்டமம் எதுவும் இல்லைங்க. சந்திரன் 11, 12, 1 என்கின்ற நல்ல அமைப்புகள் இருக்கிறார். தேய்பிரையாக இருந்தாலும் கூட அவர் 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆக வார ஆரம்பத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்கு வெற்றி. எதில் எனக்கு சக்சஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே வெற்றியாக இருக்கக்கூடிய அமைப்புகள். சிலருக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் குருவும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால ஏதேனும் ஒரு நிலையில நல்ல விதமாக, அதாவது ஐடி போன்ற கம்பெனிகள், சோசியல் மீடியா, புதனும் சோசியல் மீடியா தான், புதனுடைய துறைகளில் வெற்றிகளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலி மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இந்த வாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நடுப்பகுதியில் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். செலவுகளுக்கேற்ற பணம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோடு அவர் சந்திரன் சேருவது என்பது ராசியில மிகப்பெரிய யோகமான ஒன்று. தாய் தந்தை விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா கிட்ட இருந்து அனுசரணையான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே எல்லா நிலைகளிலும் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு முதல் 2 நாட்கள்ல வெற்றி, பிற்பகுதி 2 நாட்கள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம்.